மாவீரன் திரைப்படத்தில் காமிக் வரையக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்திருப்பார். அவருடைய காதுகளுக்குள்ள ஒரு அசரறி குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த குரல் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கிறத ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி இருப்பாங்க. இது போல ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய கனவுகளில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க. இதை 1999ஆம் ஆண்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. தி ஃபியூச்சர் ஐ சா அப்படிங்கிற பெயரில் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, அந்த புத்தகத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கணிப்புகளை அவங்க எழுதியிருக்காங்க. அந்த கணிப்புகளில் நிறைய கணிப்புகள் நடந்ததால் இப்போது ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பீதி கிளம்பி இருக்கு. ஏன்னா ஜூலை 5ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஜப்பான் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் அவங்க எழுதியிருக்காங்க. கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மணல் பரப்பு பிளந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் பீதியில் உறைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 2011ஆம் ஆண்டு 18,000 பேரை பலி கொண்ட ஒரு மிகப்பெரிய சுனாமி ஜப்பானில் ஏற்பட்டுச்சு. அப்போவும் இவங்க இது போன்ற ஒரு கணிப்பை சொல்லி இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அணு உலை விபத்துக்கள் தொடர்பான கணிப்புகளையும் இவங்க வழங்கியிருக்காங்க. சில சின்ன சின்ன விபத்துக்கள் தொடர்பான நிலநடுக்கங்கள் போன்ற பேரிடர் தொடர்பான விஷயங்களையும் இவங்க சரியாக கணித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க. அதன் விளைவாக இப்போது இந்த ஜூலை 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த கணிப்பு அப்படிங்கிறது ஜப்பான் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டுமல்லாமல் ஜப்பானுக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. பல விமானங்கள் ஜப்பான் போகக்கூடிய விமானங்கள் காலியாக போகிறதையும் செய்திகள் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் ஜப்பானில் இருக்கக்கூடிய தென் பகுதியில் இருக்கக்கூடிய டோக்கரா அப்படிங்கிற ஒரு தீவில் கடந்த 2 வாரங்களில் ஜூன் 21ஆம் தேதி தொடங்கி இன்றைய தினம் வரையும் கிட்டத்தட்ட 900 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதனால் பீதியில் உறைஞ்சிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 12 தீவுகளை கொண்ட அந்த கூட்டம் தான் டோக்கரா ஐலாண்ட் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அந்த தீவு கூட்டம். அதில் 700க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. மக்கள் அதிகம் இல்லாமல் குறைவான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த தீவு கூட்டம். இந்த இடத்துல தான் கடந்த 2 வாரங்களில் 900க்கும் மேற்பட்ட முறைகள் சிறு சிறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக இப்போ ஒரு பக்கம் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த கணிப்பு அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம், மற்றொரு பக்கம் இந்த கடந்த 2 வாரங்களில் நடைபெறக்கூடிய இந்த செய்திகளும் முடிச்சு போட்டு மக்கள் பீதியில் உறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவாகவே ஜப்பான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தகடுகள் கண்ட தகடுகள் பலம் நகரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கும். அதன் காரணமாக அதிகமாக நிலநடுக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாடாக ஜப்பான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துறை ஒரு வீட்டினுடைய கட்டிடங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாமே அதை சந்திக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறத நீங்கள் செய்திகளில் பார்த்து அறிஞ்சிருந்திருக்கலாம். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் பேரிடர்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தற்காத்துக்கிட்டு மீண்டும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடங்கக்கூடிய விதத்தில் தான் ஜப்பான் மக்கள் எப்பொழுதும் இருப்பாங்க. குறிப்பாக அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா, அது அந்த பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால ஜப்பானில் சராசரியாகவே கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1500 முறை நிலநடுக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. இந்த நிலையில தான் இப்போ இந்த செய்தி ஜப்பான் மக்களை பீதிக்கு உள்ளாகி இருக்கு. பலரும் தங்களுடைய சுற்றுலா பயணங்களை கேன்சல் பண்ணியிருக்காங்க. விமானிகள் வரக்கூடிய அதாவது பயணிகள் வரக்கூடிய விஷயம் குறைஞ்சிருக்கு. சுற்றுலா பயணிகள் வரக்கூடியது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க. இது ஒரு வதந்தி தான், இதை நம்ப வேணாம் அப்படிங்கிறது அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்குது. குறிப்பாக அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் மக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது.